செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் மீள முடியாத அளவில் பாஜக அடைந்த படுதோல்விக்கு பாஜக நிர்வாகிகள் தான் காரணம் என்பது போல இந்து மக்கள் கட்சி பிரமுகரும் பாஜக மாவட்ட நிர்வாகியும் பேசிக்கொண்ட பகீர் ஆடியோ தமிழக பாஜகவில் நெருப்பை பற்ற வைத்திருக்கிறது. நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தேர்தலில் வெற்றி பெறுவார் என அக்கட்சியினர் மலைபோல் நம்பியிருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவி அதிர்ச்சி கொடுத்தார். கையில் வெண்ணெய் போல் இருந்த நெல்லை தொகுதி கை நழுவி போனதற்கு என்ன காரணம் என பேசாத பாஜக நிர்வாகிகளே கிடையாது. இப்படி இருக்கையில் இது தொடர்பாக இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் உடையாரும் நெல்லை புறநகர் மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வனும் பேசிய ஆடியோ வெளியாகி உள்ளது. 40 இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோமா தமிழகத்துல. ஆமா, பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் நமக்கு. அதில் பேசிய உடையார் நயினார் கொடுத்த பணத்தை பாஜகவினர் உரிய முறையில் செலவு செய்யாததுதான் தோல்விக்கு காரணம் என புலம்பினார். இதற்கு பதிலளித்த தமிழ்ச்செல்வன் பாஜகவினர் கொடுத்த தேர்தல் பணத்தை நயினார் நாகேந்திரன் கட்சிக்காரரிடம் கொடுக்காமல் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் என டீம் அமைத்து அவர்கள் மூலம் பணத்தை விநியோகம் செய்ததாகவும் அந்த சொந்தக்காரர்களும் கட்சி உறுப்பினர்களை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை எனவும் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். கொடுத்த பணத்தை வாங்கி அவன் வீட்டு கொண்டு வச்சா நயினார் பணம் கொடுத்தாரு, எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு படுத்துக்கிட்டாங்களா, சக்கரை வச்சுக்கிட்டு வாயில சீனி சாப்பிட்டு உட்காந்துட்டாங்களா. அவரு பூரா கட்சிக்காரனை பார்த்து கொடுக்கல, அவரு வேண்டிய ஆளுக்கு சொந்தக்காரன ஒரு டீம் போட்டிருந்தாங்க. சரி, அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு ஏற்கனவே வாங்கினவனும் கொடுக்கல. ஆமா, கொடுக்கறதுக்கு போட்டிருந்த ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா கட்சிக்கு வெளியே உள்ள ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணதுக்கு அவர் சொந்தக்காரன் வந்தக்காரன் வந்திருக்கணும், அதுலேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாஜக கால் ஊன்ற முடியும் என பகிரங்கமாக தெரிவித்த உடையார் தமிழ்நாட்டில் இந்துக்கள் அனைவரும் பைத்தியக்காரர்களாக உள்ளார்கள் என ஆக்ரோஷமாக தெரிவித்தார். இந்துக்கள் பூரா பைத்தியக்கார பயிலுங்க. ஏன்னு கேட்டீங்க, இவங்க பூரா பெரிய ஆட்கள் பூரா நைஸா நடிச்சுட்டாங்க. பின்னால ஜி 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 பானம் பூரா 2ஆம் நம்பர் வேலை பார்த்தான். பாஜக நிலைப்பாடு 2ஆம் நம்பர் வேலை தான். வயிற்றில இருக்கிற பிள்ளைய நம்பி மாடு மேய்க்கிற பிள்ளைய கொன்றார் போல் என்ற பழமொழியை கூறி பாஜக கையில் எடுத்த சிறுபான்மையினர் அவதாரம் ஒரு காலமும் விளங்காது என தடாலடியாக கூறிய நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் பணம் கொடுத்து சிறுபான்மையினர் தலைவர்களை பிரச்சாரம் செய்ய சொல்வதை விடுத்து இந்துக்கள் வாழும் பகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்திருக்கலாம் என்றும் குமுறலை கொப்பளித்தார். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிற்று பிள்ளையை நம்பி மாடு முச்சை பிள்ளையை கொண்டு விட்டாமாங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப புதுசா சிறுபான்மை சொல்லி அவதாரம் எடுத்திருக்கீங்க. ஒரு காலம் அது விளங்க போறது கிடையாது. இந்துக்களை எத்தனை பேரோ பயன்படக்கூடியவ நம்ம இந்துக்கள் எவ்வளவு இடமோ நம்ம போகாத இடம் நிறைய இருக்கு. அங்க போய் நம்ம ரீச் பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஓட்டு கிடைக்காத இந்துக்கள் ஃபுல்லா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் பூரா மொத்தமா ஆயிட்டா கன்சல்டேட் ஆயிடுது. கண்டிப்பா அப்போ நமக்கு என்ன வந்து மைனாரிட்டியே நம்ம கொஞ்சம் தேட வேண்டியிருக்குன்னா பரவாயில்ல. இங்க நம்ம இந்துக்களையே தேடல. நான் சொன்னேன் அவங்க கிட்ட. ஆமா, காவி உடையில் யோக்கியன் போல் இருக்கும் கேசவ விநாயகம் தான் பாஜகவை அழித்த நம்பர் 1 எனவும் அண்ணாமலையின் வளர்ச்சி பிடிக்காமல் தமிழகத்தில் பாஜகவை அழித்ததாக உடையார் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் கருநாகராஜனுக்கு என்ன தெரியும் கட்சியை பற்றி, அவரை மாநில பொறுப்புகளில் வைத்திருப்பதற்கு என உடையார் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கேசவ விநாயகம் பெரிய யோக்கியமா காவி போட்டு அழியாரு நினைச்சிட்டா இருந்தாலே பிஜேபி அழித்தார். தமிழகத்தை அழித்த நம்பர் 1 கேசவ விநாயகம். இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு, அண்ணாமலையினுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் அவரும் கேடு பண்ணிட்டானுங்க. அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்காம தமிழகத்துல பிஜேபி அழிச்சானுங்க. இந்த கருநாகராஜன் சரத்குமார் கூட இருந்தா இப்ப அவர் மாநில பொறுப்பா. இந்த கட்சி எப்படி வழங்க விடுவாங்க கருநாகராஜன்? இவனை எதுக்கு மாநில பொறுப்பு வச்சிருக்கானுங்க? இவனுக்கு என்ன தெரியும் இந்த கட்சியை பத்தி? இந்த உரையாடலின் இடையில் அண்ணாமலை வரைக்கும் ஆடியோவை போடுவோம் என உடையார் கூறியதற்கு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் நான் கோயிலிற்கு செல்கிறேன், நேரில் சந்திப்போம் என நைசாக கூறிவிட்டு கழன்று கொண்டார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.